ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ராகு திசை வரைக்கும் பார்த்துருக்கோம். கேது திசை பார்க்கணும். சில அபிப்பிராயங்களை நேரில் சொன்ன நண்பர்களுக்கு நன்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேது திசை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறத. யோகாதிபதியாக கேது இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் சிறப்பான நிலை. கேதுவை பொறுத்தளவு யோகாதிபதியாக வருவது அப்படின்னா உங்களுடைய தாய்வழி இருக்கக்கூடிய சொந்தங்கள் மீது, அவர்கள் பூர்வ ஜென்ம பந்தங்களின் மீதும், அவங்களுடைய அப்பா வழியில் இல்லாமல் அம்மா வழியில் இருக்கக்கூடியவங்க மேலேயும் யோகங்கள் படிஞ்சிருக்கக்கூடிய செயல்பாடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது ஒரு வகையில் திருப்திகரமாக இருக்குது. அப்படின்னா முன்னோர்களுக்கான வழிபாடுகளை சரியாக செய்யும்போது இந்த கேது திசை சிறப்பான நிலையில் இருப்பதற்கு பலவிதமான விஷயங்கள் உண்டு. ஒன்று, அப்போது இதை கேதுவை கட்டுப்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா ஞானிகள், யோகிகள், மகான்கள், இவங்களுடைய ஜீவசமாதிகளில் இதுக்கான நற்பலன்களை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நற்பலன் தருமா தராதா அப்படிங்கிற விஷயம் அந்தந்த பாவகத்தின் இருக்கக்கூடிய 1ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவகம் வரைக்கும் அந்த கிரகம் எங்கே இருக்குதுங்கிறத ஒரு பலன் சொல்கிறோன்னா, அந்த பலனை எப்படி பார்க்கணும், அந்த பாவகத்துடைய அதிபதி என்ன நிலையில் இருக்காருங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கேதுவை பார்க்க வேண்டும். அப்போ கேதுவை 2ஆம் பட்சமாக பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால், இருக்கிற இடத்திலிருந்து 2 பார்வைகளாக ஆக்கிரமித்து கொள்ளுகிறார் அவர். மொத்தம் 2 பார்வை இருக்கிற இடம் சேர்த்து 3 இடத்தை அவர் ஆக்கிரமிப்பு பண்ணுவார். அந்த இடத்துடைய பலனையும் எடுத்து கொடுப்பதற்கு அவருக்கு எல்லா வித ரைட்ஸும் இருக்கக்கூடியவராக இருக்கார். ஸோ இந்த எங்கே உட்கார்றாரு, அவர் யாருக்கு இடம் கொடுத்த, ஏன்னா ஷேடோ பிளானட் நிழல் கிரகங்க உட்கார்ந்த வீட்டை தன்னுடைய வீடாக மாற்றிக்கிற கிரகங்கள். அந்த இடத்த நல்ல தெளிவாக இருக்கா இல்லையா, செழிப்பாக இருக்காரா இல்லையா அந்த இடத்த அதிபதி அப்படிங்கிறத வச்சு தான் மீதி இருக்கிற பலன்கள் அத்தனையுமே இந்த கேது திசையில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்று. இன்னொன்று, பாவக சக்கரத்தில் இருக்கிற இடத்தை பொறுத்து அப்படிங்கிற விஷயம் 2வது இடத்துக்கு தான் பொதுவாக ராகு கேதுவை பொறுத்தளவு இந்த இடத்துல மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் சொல்லும்போது 3வது இடம், 6வது இடம், 11ஆம் இடம் சிறப்புங்கிறாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்துமே சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பாக அது போக அவநம்பிக்கையை தரக்கூடியது மாதிரி இருக்கிற மாதிரியான சொற்களை எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா, அவர் 2ஆம் இடத்துலையும் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கும்போதும் நல்ல செழிப்பு தரவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல அவமானத்தை தருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே 8ஆம் இடத்துல அவமானத்தை தந்து தற்கொலைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான 2 நிலைப்பாடுகளை பெரியவங்க நிறைய ஜாதகங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போது அந்த ஜாதகம் என்னவா பேசுங்கிறத அந்த 2ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியும் மாதிரி அது உட்கார்ந்த இடத்தின் அதிபதிகளை பொறுத்தே நீங்கள் கணக்கிட வேண்டும். 3ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, இப்போ ராகு ஒரு இடத்துல, அவர் ஒரு இடத்துல மாறி மாறி இருப்பாங்க கண்டிப்பாக 180 டிகிரியில். அப்போ அவங்க எங்கே இருந்தாலும் சரி, அது 3ஆம் இடமாக இருந்தாலும் சரி, கேதுவுக்கு 9ஆம் இடமாக இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது யோகாதிபதியாக இல்லையாங்கிறத பொறுத்த விஷயம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கணும். யோகாதிபதிங்கிறது நாம யோகங்களில் வரக்கூடிய யோகாதிபதியாக இருக்கும்போது ராகு அங்கே அவயோகத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவே அதை பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ பார்வை நேரு பார்வை இருந்தாலும் அந்த இடத்து அதிபதி செழிப்பாக நிலையில் இருந்தால் நிச்சயமாக திரும்ப அதைத்தான் சொல்கிறோம். ஒன்று. அதே மாதிரி வக்கர நிலையில் இருந்தாலும் சிறப்பான இடம் சேர்க்கை இருக்குது. வக்கரமாக இருக்கார், ஆட்சி நிலைமையிலிருந்து வக்கரமாக இருக்காருனாலும் அந்த இடத்தை ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். ஒன்று, சாரம் பெற்ற நாதன் நல்லா இருந்தால் கூட ஓரளவுக்கு சரியாக இருக்கும் இந்த திசை அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி ஜலராசிகளில் இருக்கும்போது, அதாவது கடகம், விருச்சகம், மீனம்ங்கிற ராசிகள் இருக்கும்போது நிச்சயமாக கர்ம நட்சத்திரங்களோட விஷயம் பங்கெடுப்ப இந்த ராகு கேதுவை கூடிய நிலையை மட்டுமல்ல, அதன் இடம் கொடுத்தவரை மட்டுமல்ல, இந்த விஷயம் வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க, தெளிவாக புரிஞ்சுது. அப்போ சாரம் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆமாம், கர்ம நட்சத்திரங்கள் பாக்கி இருக்குன்னா அந்த விஷயம் நடப்பதற்கு கர்ம நட்சத்திரங்கள் என்ன பேசியிருக்கோ அந்த சப்ஜெக்டை இது ஒரு தருவதற்கு உரிமை உள்ளவர், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ அந்த கர்ம நட்சத்திரம் தானானா அதற்கேற்ற கர்ம நட்சத்திரத்தோட தன்மை என்ன, அது என்ன மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு, அது தாய்வழி கர்மாவா அப்படிங்கிற விஷயத்தை சரியாக காட்டுதா அந்த நட்சத்திரம்னு பார்த்துட்டு தான் நீங்கள் பலன் சொல்லணும். ஒன்று. இதில் சாமானியர்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ கர்ம நட்சத்திரமெல்லாம் சொல்கிறீங்க, அது ஜோதிடர்களுக்கு ரைட்டு, எங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னா, உங்களுடைய திசாவுத்தியை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய 7 வருஷம் முதல் எடுப்பிலிருந்து பெரியவங்களுக்கு சரியானபடி நீங்கள் எதையும் செய்யலையா செஞ்சீங்களான்னு மட்டும் பார்த்துங்க. செஞ்சுருக்குறோம், எங்கள் பெரியவங்களுக்கெல்லாம் திருப்திகரமாக செஞ்சுருக்கோன்னா அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. பெரியவங்களை சரியாக கவனிக்கலைன்னா
இந்த காலகட்டம் சிறப்பானதாக இருப்பதற்கு குறைவானதாக வாய்ப்பு. அப்படி ஒரு ஹிண்ட் இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் சனி பகவானுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. யாரும் சொல்லாத விஷயந்தான் இது. அதை நம்ம நிறைய இடங்களை செக் பண்ணி பார்க்கும்போது இதாக இருக்குது. சனி பகவான் ஏன் அப்படின்னிங்கன்னா அந்த பார்த்தீங்க சனி பகவானுடைய கர்மா அப்படிங்கிற கர்மகாரங்கன்னா அவர் தான் இருக்கார். அது வெறுமனே நல்ல கர்மாவா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கும் உதவுவார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது திசையின் போது சனி பகவானுக்கான கர்ம நிலை சரியில்லை அப்படின்னா அது ஜாதகத்திலே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய இடத்துல தான் அவர் உட்கார்ந்துருப்பார். கர்ம நட்சத்திரங்கள் இவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா அடுத்தது கர்ம நட்சத்திரம் தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சனி பகவான் ஒரு மோசமான இடத்துல இருப்பார். ஒரு சூழ்நிலைகளை அல்லது சேர்க்கைகள் சரியான சேர்க்கைகள் இல்லாத நிலையில் இருப்பார் அப்படிங்கிறது, அல்லது கோச்சாரத்தில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த திசை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வச்சுங்க. அப்போ பின்னாடி போக போகத்தான் இதில் மாற்றத்துக்கான முதல் நிலைமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போது ஒரு 7வது இடத்துலேருந்து இருந்தால் பரவாயில்ல. இதே 12வது இடத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு கேது திசை ஆரம்பிக்குதுன்னா அந்த திசையை அவர் கண்டிப்பாக சிறப்பாக செய்வாரா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே 9ஆம் இடத்துல தொடங்குதுன்னா மொத்தம் 7 வருஷமுமே 9, 10, 11ங்கிற இடத்துல சனி பகவான் போகிறாருன்னா அது ஒரு வகையான அமைப்பில் சிறப்பான நிலைமைங்கன்னு எடுத்துக்கலாம். இதே 2ஆம் இடத்துல சந்திரனுக்கு 2, 3ல் இருக்காருன்னா 5 வருஷம் அதில் சுயதேச சுயபுத்தி கிட்டத்தட்ட முடிய ஜென்மத்தில் இருக்கும்போதே நடந்துருச்சுன்னா அது ஒரு விதமான சிறப்பு நிலையை கொண்டு போகும் அப்படிங்கிறது கேது திசை கொடுக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இது ஏற்கனவே பிதர்களுக்கான கர்மாவையும் சேர்த்தே கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. அது தாய்வழி கர்மாவிலிருந்து வரக்கூடிய விஷயத்தையும் சேர்ந்து தான் அது கொடுக்க போகிறார் அப்படிங்கிற விஷயம் ஒன்று. அப்போது இன்னொன்று விஷயம் இருக்குது. 2 பேர் மறைஞ்சிருக்காங்களா, ஒன்று இந்த வீடு கொடுத்தவர் அந்த கேதுவுக்கு மறைஞ்சிருக்காரா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். அவர் எண்ணி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எண்ணி பார்க்கும்போது 6வது இடத்துல, 8வது இடத்துல, 12வது இடத்துல இந்த கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் மறையிறது அப்படிங்கிற விஷயமும் இந்த திசையை கொஞ்சம் சிறப்பான திசையெல்லாம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. அதே மாதிரி இந்த கர்ம நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய இடம் கொடுத்தவர் 6, 8 இருக்கும்போது அந்த புத்தி காலங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். மற்றெல்லாம் செழிப்பாக இருக்குது, தெளிவாக இருக்குன்னா திசையில் ஒரு பகுதி ஒரே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சிறப்பில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது யார் அது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு அந்த கேது திசையில் வாய்ப்பு இருக்குது. 1. 2வது கோச்சார ராகு கேது அப்படிங்கிறது என்னவா இருக்காங்க. 6, 8ல் ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 6, 8 அப்படிங்கிற நிலைமையில் ராகு கேது இருக்கும்போது ஆரம்பித்தாங்கன்னா அது செழிப்பான நிலைமை போவதற்கு அப்படிங்கிற இதில் பெரிய அளவுக்கு மோசமான நிலைமை கொண்டு போகாத அளவுக்கு கொஞ்சம் நல்ல நிலைமை கொண்டு போவதற்கு வாய்ப்புகள் உள்ள கேதுவாக இருக்குது. அது 12ஆம் இடத்துல திசை ஆரம்பிச்சது அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். அல்லது உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லாமல் தட்சிணாய புண்ணிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கேதுவாக இருந்து கூட ஒரு சில ஜாதகங்களுக்கு நல்ல திசை கொடுப்பதற்கு பிறக்கும்போது புண்ணிய காலமாக இருந்தால் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதுவாக இருக்குனால் இந்த திசை நல்ல சிறப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்குது. இது போக இந்த ஜீவசமாதி வழிபாடுகள் மூலமாக மாற்றக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாதகத்தை முழுசாக ஆய்வு பண்ணி சொல்லணுங்கிறதுல இதெல்லாம் ஒரு டிப்ஸ். இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்குறப்போ இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும்னா இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். முழுசாக ராகு கேது அப்படிங்கிறது தனிச்சு இயங்கக்கூடியவங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதில் வழிபாடுகள் மூலமாக பாதியை குறைச்சிக்கலாம். 1. 2வது உங்களுக்கு இந்த திசை சிறப்பான திசையாக போவதற்கு உங்களுடைய அபிப்பிராயம் பேராசை கொண்டதாக இல்லாமல் இருப்பதுங்கிறது உங்களுக்கு அந்த மனப்பான்மையில் இருக்கிறவங்களுக்கு இந்த திசை அவ்வளவு பெரிய சிறப்பான திசையாக சொல்ல முடியாது அப்படின்னு ஒன்று. அதே மாதிரி இருக்கிற இடத்தோட அதிபதிகள் அந்த நிலையை தருவதற்கு வக்கர நிலையில் இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரியான தேடல் இருக்கக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் வழிபாட்டுகளை அதிகப்படுத்துகிற ஒரு நிலைமை கொடுக்கும். அதே நேரத்தில் ஆறுதலான நிலைமை கொடுக்கும். இதே முற்றிலும் நீச்ச நிலைமையில் இருக்காங்க, வக்கரமே இல்லை அப்படின்னா இந்த பலன் கொஞ்சம் அழுத்தமான பலனாக அந்த வீட்டுக்கு அதிபதியை ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய அந்த பாவகத்தை இன்னும் சிரமமானதாகவோ அல்லது வலிமையானதாகவோ மாற்றக்கூடிய நிலைமையை முற்றிலும்
பலனை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த இடம் கொடுத்தவங்க நீச்ச நிலைமையில் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இன்னொன்று என்ன, இன்னொரு கிரகத்தோடு சேர்க்காமல் இந்த தனிச்ச கேதுவோ திசை இருக்குமானால் அதுவும் ஒரு வகையானது நல்ல நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது நல்ல நிலைமை. 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஆன்மீக ரீதியாக சிறப்பான நிலைமைக்கு அது கொண்டு போகுமே தவிர மற்றபடி செழிப்பான நிலைமை அப்படின்னு சரியாக சொல்ல முடியாது. ஒன்று, அதே மாதிரி 60 வயசு அதை தாண்டி வரக்கூடிய கேது திசை அப்படிங்கிறது ஈடுபாடு ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லக்கூடிய அளவில் நல்ல நிலைமையில் தரக்கூடியவராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒன்று. அது இருக்கக்கூடிய நிலைமை பொறுத்து, அவங்களுடைய தேடலை பொறுத்து அந்த காலகட்டத்தை அவங்க செழிப்பாக அந்த அனுபவிக்கிற மனநிலையிலையும் போயிருந்தாங்கன்னா நல்லது. இல்லை அப்படின்னா இந்த திசை சிறு வயதுகளில் வரும்போது அபிலாசைகளை கெடுக்கக்கூடிய நிலைமையில் விரக்தியைத்தான் அதிகமாக தரும் அப்படிங்கிறது. ஏன்னா வயசை பொறுத்தும் இதோட உணர்வுகளை மாற்றிக்கிட்டு போகக்கூடிய நிலைமையும் இந்த கேது திசையில் உண்டு. ஸோ வயசு, இருக்கிற இடம், கொடுத்த வீடு கொடுத்தவர், அதை சாரம் கொடுத்தவர், அதுக்கு இந்த மாதிரி பல கணித முறைகளை செஞ்சுட்டு கேதுவுக்கு பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் அதில் பொறுத்துனீங்கன்னா ஒரு நல்ல தெளிவான ஒரு பார்வை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த திசை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பெரும்பாலும் கணிச்சிடலாம். அதை தாண்டி உங்களுக்கு எனக்கு இந்த கேது திசையில் தாக்கம், கேதுவின் விரக்தி நிலை இன்னும் வலுவான நிலைமையில் இருக்கிறதாவே நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான தீர்வு முதல்ல சொன்னது தான் ஜீவசமாதிகள். அதுதான் சித்தர்கள் தான், ஞானிகள் தான், இறைவன் தான் உங்களுடைய வாழ்க்கையை அந்த இடத்திலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கான வழிகாட்டுதல். சரி, உங்களுடைய அபிப்பிராயங்களை பதிவு பண்ணுங்கள். கேள்விகள் இருக்குமானால் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரியான பதில்கள் சொல்லியிருக்கிறேன். நிறைவாக செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். உங்களோட அபிப்பிராயங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.